சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் தான் இப்ப சொல்ல போறேன். அப்பாடா! நம்மளுக்கு அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அப்படி சொன்னாங்களே, இப்படி சொன்னாங்களேன்னு புலம்பிட்டே இருக்காதீங்க. இந்த இத சொல்லப் போறது, நான் நல்ல பலனையும் சொல்லப் போறேன். அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லப் போறேன். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க. மகர சங்கராந்தி பலன பார்க்கும்பொழுது, உங்களுக்கு எல்லா வாய்ப்புமே கிட்ட வந்து நெருங்கி நிற்கப் போகுது. அதை பயன்படுத்திக்கிறதும், பயன்படாம போறதுக்கும் நீங்க தான் காரணமா இருக்க போறீங்க. புரிஞ்சுட்டீங்களா? இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக பெரிய பெரிய தலைமை பொறுப்புல வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். அது வந்தா மட்டும் போதுமா? அத காப்பாத்திக்கணும் இல்லையா? அதுக்கு உண்டான முயற்சியில நீங்க இறங்கி வரணும். அடுத்ததாக உடலில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வெப்பம் அதிகரித்து, உடல் சூடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல வெப்பம் அதிகரித்து, வயிற்று வலி அடிக்கடி வரும். அப்போ சாப்பாட்டுல கண்டிப்பா அதுக்கு உண்டான சாப்பாட சாப்பிட்டுக்கணும். அதுதான் மருத்துவர் இருக்காங்க. அவங்கள போய் என்ன எதனால வரும்னு சொல்லிட்டேன். அதுக்குண்டான மருத்துவர்ல போய் நீங்க பார்த்து சரி பண்ணீங்க. அப்போ மூலம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த சூழ நோய் வரும். வயிற்று வலி வரும். இது மாதிரிலாமே வரப்போகுது. அப்ப இதில நீங்க கவனமா இருக்கணும். அது இல்லாமல் பழமையான சிவன் கோயில்கள். ரொம்ப பழமையா இருக்கணும். குறைஞ்சது 1000 வருஷத்துக்கு குறையாம இருக்கும். அப்பேற்பட்ட இருக்கு நெறைய நெறைய இருக்கு. நம்ம தான் போறதில்ல. நமக்கு நேரம் இல்லன்னு சொல்றோம். வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் போயிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம வேலைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி போலாம் தானே! உங்களால முடியும் இல்லையா? அப்ப அத பண்ணுங்க. அப்போ அந்த பழமையான சிவன் கோயில் போயி மாலை வேளையிலே நல்லா கேட்டுக்கணும். காலை வேலை இல்ல. மாலை வேளையிலே பரிகாரத்த எப்பவுமே மாலை வேலை தான் சொல்லுது. சூரியன் அஸ்தமிக்கும்போது. அப்ப பரிகாரம் பண்ணும்போது தான் அது வேல்யூபிளா இருக்கும். அப்படின்னு நான் சொல்லல. நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மாலை வேளையிலே சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில்ல ஒரு தீபம் ஏத்துனாலும் சரி, 11 தீபம் ஏத்துனாலும் சரி, 54, 108 இப்படி எண்ணிக்கையில ஏற்றி வரலாம். அது நீங்க எப்ப பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமையில பண்ணணும். அன்னைக்கு தான் நாங்க சுத்தமா இல்லன்னுலாம் சொல்லக்கூடாது. அன்று ஒரு நாள் உங்களுக்காக ஒரு நாள் பண்ணா கூட போதும். இல்லன்னா தொடர்ந்து ஒரு 11 வாரம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது போதும். எல்லாமே சொல்லும்போது, நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. இப்படி இருந்தா இப்படி, அப்படி இருந்தா இப்படிலாம் கேட்பீங்க. அதுக்கும் தான் அந்த பதில். அதனால நீங்க நல்லா இருக்கணும்னு தானே சொல்லிட்டு வரோம். அப்ப அத பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் ஆங்காங்கே சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும் எல்லாம் நெறைய கோயில்ல. இப்போ நெறைய வளர்ந்து வந்திருக்கு. நெறைய இடத்துல நடக்கும். அதெல்லாம் போய் கேட்டு வரணும். அதுல உங்களுக்கு நீங்க எப்பவுமே சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எதையும் கவனத்துல போட்டுக்க மாட்டீங்க. தெய்வ வழிபாடும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்ப நீங்க அந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு போனீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு மனசுல பதிஞ்சு, அத கடைபிடிச்சு வந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு உண்டானது மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். அத எடுத்து நடந்து வந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லது தான் நடக்கும். இதுல என்ன சந்தேகம்? அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்பொழுது, உங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களையும், ஜாதி, மதம், இனம், மொழிலாம் இருக்கும் இல்லையா? எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அம்சமா வாய்ப்புகள் வரும். அதுக்கு உண்டான பழக்கவழக்கங்கள் வரும். அதெல்லாமே நீங்க பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் பயன்படுத்திட்டீங்கன்னா, காட்டுல சிங்கம் ராஜான்னு தானே சொல்லுது. தன்னை சொல்லிக்குது இல்லையா? அந்த மாரி நீங்க சொல்லக்கூடிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தி வரணும். இது இல்லாமல் சூரிய நமஸ்காரம். காலைல எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு, சூரிய நமஸ்காரம் பண்ணாம வெளியில போகக்கூடாது. அதுவும் இந்த மகர சங்கராந்தி பலனுன்னு கேட்டீங்கனாலே, சூரியன் வச்சு தான் சொல்லுது. சூரியன் மகரத்துல வரும்போது தானே அந்த மகர சங்கராந்தி பலன். அப்போ சூரியன் தானே உங்க ராசி அதிபதி. அப்ப நீங்க கண்டிப்பா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி தானே ஆகணும். அதுல என்ன சந்தேகம்? அதனால தினசரி சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணி வரணும். மறக்கவே கூடாது. நீங்க வீட்ல பண்ணலாம் கூட வெளியே வந்துட்டீங்கன்னா டக்குன்னு அப்படி மேல பார்த்து ஒரு கும்பிடு போட்டுருங்க. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த மகர சங்கராந்தி பலன்களால உங்களுக்கு நான் சொன்ன அந்த வாய்ப்புகள் தேடி வரும். பதவிகள் கிடைக்கும். நோய்கள் வந்தாலும் தீர்த்துக் கொள்ளலாம். இறை வழிபாடு செய்யலாம்.
தான தர்மங்கள். அப்ப என்ன பண்ணணும்? வாழ்ந்து கெட்டிருக்காங்க இல்லையா? நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. அதெல்லாம் போய் தேடி போய் பார்க்கணும், செய்யணும். வாழ்ந்து கெட்டவர்களுக்கு தான தர்மம் பண்ணலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். அவங்க திருப்பியும் கொஞ்சம் முன்னேற்றம் வர மாதிரி ஒரு கை காட்டி விடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் முழுமையான பலனை கொடுக்கும். கெடுமலம் குறைஞ்சிரும். நல்ல பலன் தான் வரப்போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்க எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.